ஃபுட் டெலிவரி அண்ட் கிக் ஒர்க்கர்ஸ் எக்கனாமி. மேட்ச் நடந்துட்டு இருக்கிறப்போ 7:30 to 11:30 இந்தியாவில் உணவு விநியோகம் உச்சத்தை தொடுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கி இந்த மாதிரி ஆப்ல அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி 20 to 30% இந்த பர்டிகுலர்லி 2 months அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெப்டோ மற்றும் பிளிங்கிட் போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கூல்ட்ரிங்க்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. Dream11 மற்றும் My11 சர்க்கிள் போன்ற ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற வருட வருமானத்துல இருந்து பெரும்பகுதி இந்த ஐபிஎல் சீசன்ல இருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. செக்யூரிட்டி, டிக்கெட் செக்கிங், ஹவுஸ் கீப்பிங், கேட்டரிங், கிரவுண்ட் ஸ்டாஃப், பார்க்கிங் அட்டெண்டன்ட்னு கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருந்து 1,00,000 பேருக்கு தற்காலிக வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் போன் இதோட சேல்ஸ் 15 to 20% இன்க்ரீஸ் ஆகுது. மக்களுக்கு பெரிய ஸ்கிரீன்ல மேட்ச் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஜாஸ்தியாகி அது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது.